தும்மலதனிய விபத்தில் 6 பேர் உயிரிழப்பு. சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள இசை நிகழ்ச்சியின் போது 25 மில்லியன் ரூபாய் வரி மோசடி செய்துள்ளதாக கொழும்பு மாநகர சபை முதல்வர் குற்றச்சாட்டு. யாழ் பலிகாமத்தில் படையினர் வசம் இருந்த 700 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவிப்பு. காணிகளை விடுவிப்பது தொடர்பில் தமக்கு அறிவிக்கப்படவில்லை. ராணுவ பேச்சாளர் கருத்து. மக்களை தாக்கியதாக கூறப்படும் கொலன்னாவ நகரசபை தலைவர் விளக்கமறியலில். வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கையுடன். மத்திய கிழக்கு அதேபோன்ற அமெரிக்கா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து நியூஸ் ஃபர்ஸ்டுடன் குளோபல் சக்தியோட இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம். வணக்கம் சிந்துஜன். வணக்கம் நேயர்களே. என்றும் கூட நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் எமது அவதானம் உள்நாட்டு செய்திகளுக்கு. மாநகர அபிவிருத்தி திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி தலைமையில் இன்று கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் மாநகர அபிவிருத்தி திட்ட வரைவு ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்டது. 3 கட்டங்களாக இடம்பெறவுள்ள இந்த திட்டம் 2030ஆம் ஆண்டு நிறைவடைய உள்ளது. இதன் மூலம் 10 வருடங்களில் 30 பில்லியன் அமெரிக்க டாலர்களை நாட்டுக்கு முதலீடு செய்ய முடியும் என எதிர்பார்ப்பதாக மாநகர மற்றும் மேல்மாகாண அபிவிருத்தி அமைச்சர் பாட்டலி சாம்பிக்க ரணவக்க கூறியுள்ளார். மிக அவசரமாக அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டிய திட்டங்களில் வாகன நெரிசலை குறைப்பது மிகவும் முக்கியமானது. அது ஒரு பாரிய பிரச்சனையாகும். அதேபோன்று குப்பை கூலங்கள், குடிசை வீடுகள், குடிநீர் மற்றும் சுகாதார பிரச்சனைகளுக்கும் விரைவில் தீர்வு வழங்கப்பட வேண்டும். அதற்கு தீர்வுகள் இருக்கின்றன. மேல்மாகாண அபிவிருத்தி என்று இதற்கு பெயரிட்டாலும் இந்த திட்டம் நாடளாவிய ரீதியில் வியாபிக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். அத்துடன் ஏனைய பிரதேசங்களில் கல்வி மற்றும் சுகாதார வசதிகளை மேம்படுத்துவது இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். மிக விரைவில் இவற்றை நாம் வெற்றிகரமாக நிறைவு செய்ய வேண்டும். கூட்டு அரசாங்கத்தின் பங்காளி கட்சிகள் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை இன்று ஏற்பாடு செய்திருந்தனர். சிற்சில கருத்துக்கள் காணப்படலாம். எனினும் ஒரு அரசாங்கம், ஒரு நோக்கம், தேசிய நோக்கமுறையினூடாக செயற்படுவது வெற்றியாகும். சிலரை இந்த செயற்பாட்டை சீர்குலைக்கின்றனர். சில தொழிற்சங்கங்களை வழி தவறச் செய்து நாட்டு மக்களை குழப்புவதற்கு சூழ்ச்சிகளை செய்கின்றனர். இந்த அரசாங்கம் பலம் வாய்ந்தது. இந்த அரசாங்கம் பொதுமக்களை பாதுகாத்து பாரிய புரட்சியொன்றினூடாக அதிகாரத்தை பெற்றது. அந்த பொதுமக்களின் அதிகாரத்தை நாம் பாதுகாப்போம். அதனை சீர்குலைப்பதற்கு சூழ்ச்சிக்காரர்களுக்கு நாம் இடமளிக்கப் போவதில்லை. அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம். கால்களை பிடித்து இழுக்கும் செயல்களை செய்யக்கூடாது. விமர்சனங்கள் காணப்பட வேண்டும். தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும். தவறுகளை சுட்டிக்காட்டுவதை போன்று சரியான விடயங்களையும் சுட்டிக்காட்ட வேண்டும். சரியான விடயங்களை நாட்டிற்குள் நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்களின் பலத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த நாட்டின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஒருவர் தமது விருப்பத்துடன் தமது அதிகாரங்களை கைவிடும் விடயம் ஒன்று முதல் முறையாக இடம்பெற்றது. நாம் பெற்ற வெற்றியை சீர்குலைப்பதற்கு பல்வேறு சக்திகள் சூழ்ச்சி செய்த போதிலும் அவற்றை தோற்கடிப்பதற்காக நாம் ஒன்றிணைந்து கூட்டு அரசாங்கத்தின் சில கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தினோம். நாம் ஒன்றிணைந்து இதனை பாதுகாப்பதற்காக போராடுவோம் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிடம் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் இன்று வாக்குமூலம் பதிவு செய்தனர். சில வருடங்களுக்கு முன்னர் முன்னாள் விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் ஹர்ஷ் அபேவிக்ரமவுக்கு நாமல் ராஜபக்ச என்ற பெயரில் வந்த போலி தொலைபேசி அழைப்பு தொடர்பில் மேற்கொள்ளப்படும் விசாரணைக்கான வாக்குமூலத்தை பெறுவதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் அம்பாறை நகரசபையின் முன்னாள் தலைவர் இந்தி கர்னாலின் ஜாவிக்ரம மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் வழக்கு தொடர்வதற்காக நாமல் ராஜபக்சவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யுமாறு சட்டமா அதிபர் அறிவித்தமைக்காமைய நாமல் ராஜபக்ச அழைக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர தெரிவித்தார். 2015ஆம் ஆண்டும் இந்த இடத்திலேயே ஆரம்பமாகியது. உடைந்த விமானம் ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்கு வருகை தந்திருந்தேன். இங்கு வந்து வாக்குமூலம் ஒன்றை வழங்கி 2015ஆம் ஆண்டையும் நிறைவு செய்கின்றேன். 2016ஆம் ஆண்டு எவ்வாறு ஆரம்பிக்கப் போகின்றது என்பதை பார்ப்போம். எவ்வித பிரச்சனையும் இல்லை. தற்போது நமக்கு வாக்குமூலம் வழங்குவது பழகிய விடயம் ஒன்றாகும். புதிய கட்சி ஒன்றில் வரப்போவதாக கூறுகின்றனர். இல்லை, அவ்வாறு எதுவும் இல்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் நாம் உள்ளோம். எனினும் நாம் பலம் வாய்ந்த எதிர்க்கட்சியாக செயற்படுவோம். முன்னாள் ஜனாதிபதி அவ்வாறான ஒரு கட்சியை நிறுவினால் நீங்கள் அதனுடன் இணைவீர்களா? அவர் இதுவரையில் அவ்வாறான தீர்மானம் ஒன்றை எடுக்கவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலேயே நாம் உள்ளோம். தந்தை செல்லும் பக்கமே மகனும் இருப்பார்.
வடமாகாண சபையின் இன்றைய 42வது அமர்வில் 2015ஆம் ஆண்டுக்கான 2ஆம் இலக்க கல்வி நியதிச் சட்டத்திற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. வடமாகாண சபையின் இன்றைய 42வது அமர்வில் கல்வி நியதி சட்டம் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டு வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. அதனையடுத்து 2015ஆம் ஆண்டுக்கான 2ஆம் இலக்க கல்வி நியதி சட்டத்திற்கான அங்கீகாரம் சபையினால் நிறைவேற்றப்பட்டது. 2வது இலக்க கல்வி நியதி சட்டத்தை இந்த சபை அங்கீகரிக்கும்படி முன்மொழிகிறது. கல்வி நியதி சட்டம் 2015 2ஆம் இலக்க நியதி சட்டத்தை நான் ஆதரிக்கின்றோம். இதேவேளை இந்திய இழுவைப் படகினால் முல்லைத்தீவு மீனவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக தெரிவித்து ரவிகரனினால் அவசர கவனஈர்ப்பு பிரேரணை ஒன்றும் கொண்டுவரப்பட்டது. இந்த இறால் சீசன் என்று சொல்லக்கூடிய அந்த தொழிலானது குறிப்பிட்ட டிசம்பர், அதாவது மார்கழி மாதம் தொடக்கம் சித்திரை மாதம் வரை நடைபெறுகின்றது வழக்கம். நேற்றைய தினம் இரவு கூட 200க்கும் மேற்பட்ட இழுவைப் படகுகள், இந்திய இழுவைப் படகுகள், தென்னிலங்கை இழுவைப் படகுகள் அங்கே கடலிலே வட்டமிட்டு கரையோரங்களிலே அந்த மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சட்டம் ஒழுங்கு சீராக்கப்பட வேண்டும், இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று பல தடவைகள் நாங்கள் இங்கே குரல் கொடுத்திருக்கின்றோம். ஆனாலும் இப்போது நல்லாட்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆட்சியில் கூட இப்படியான ஒரு நிலைமை நடக்கின்றது. இதேவேளை வடமாகாண சபையின் ஆளணி வெற்றிட நியமனங்கள் குறித்து முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் சபையில் தெளிவுபடுத்தினார். வடமாகாண சபைக்கு அனுமதிக்கப்பட்ட ஆளணி வெற்றிடங்களை நிரப்பும் பொருட்டு நடத்தப்பட்டிருந்த போட்டி பரீட்சைகள் மற்றும் நேர்முக தேர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் இணைந்த சேவை பதவிகளுக்காக மொத்தம் 700 வெற்றிடங்கள் இவ்வாண்டில் நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பத்திரிகை ஒன்றில் வெளிவந்த செய்தி தொடர்பில் கே சாயந்தன் கருத்து வெளியிட்டிருந்தார். நேற்றைய தினம் ஒரு பத்திரிகை செய்தி வந்திருந்தது. இந்த வடமாகாண சபையை கலைப்பதற்கு முயற்சிகள் நடப்பதாகவும் வடமாகாண சபை கலைக்கப்படலாம் என்ற சாரப்படம் ஒரு செய்தி வந்திருந்தது. உண்மையில் அந்த செய்தி எங்களுடைய வடமாகாண சபையினுடைய ஒட்டுமொத்த சிறப்புரிமையை மீறுவதாக அது அமைகிறது. ஏனென்றால் ஒரு மாகாண சபையை கலைப்பதற்குரிய ஆளுநரின் அதிகாரம், சட்ட வரையறைகள், கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட தீர்ப்பு நியாயங்கள் எல்லாவற்றையும் புறந்தள்ளி ஒரு பரபரப்பு செய்தியை வெளியிடுவதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. எங்களுடைய இந்த சபை சம்பந்தமான அந்த விடயம் எது விதத்திலும் இந்த அவைக்கு தெரியாதது. அவ்வாறு ஒரு நிலை ஒரு ஊக செய்தியாகவும் அது ஒரு நியாயமற்ற செய்தியாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பத்திரிகைகள் இவ்வாறான செய்திகளை வெளியிடும் பொழுது சற்று அவதானமாக நிலைமைகள் நடைமுறைகளை ஆராய்ந்து வெளிப்படுத்துதல் அல்லது வெளியிடுதல் சிறந்தது என்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். வரக்காபுல தும்மலதனிய பிரதேசத்தில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். பஸ் ஒன்றும் வேன் ஒன்றும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. கொழும்பு கண்டி வீதியின் வரக்காப்புல நகரில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. பல வாகனங்களை கடந்து தவறான ஓடு பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது வேன் எதிர் திசையில் பயணித்த பஸ்ஸுடன் மோதியுள்ளது. விபத்து இடம்பெற்ற போது வேனில் 17 பேர் இருந்துள்ளதுடன் அவர்களில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 3 பெண்களும் 2 வயதுடைய 2 குழந்தைகளும் அடங்குகின்றனர். உயிரிழந்த பெண்களில் ஒரே குடும்பத்தின் தாயும் மகளும் உள்ளடங்குகின்றனர். காயமடைந்த 23 பேர் வரக்காப்புல கீகாலை, வதுப்பிட்டிவல மற்றும் கொழும்பு தேசிய வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்று அதிகாலை வரக்காப்புல பகுதியில் வாகன விபத்து இடம்பெற்ற பகுதியிலேயே நான் தற்போது நிற்கின்றேன். இந்த வீதியூடாக அடிக்கடி பல வாகன விபத்துகள் இடம்பெறுவதாக வரக்காப்புல போலீசார் எம்மிடம் கூறியிருந்தனர். வாகன சாரதிகள் அதிக வேகத்துடன் பயணிப்பதையே இந்த வாகன விபத்துகளுக்கு காரணம் எனவும் அவர் கூறியிருந்தார். இந்த கூற்று உண்மை என்று கூறும் வகையில் எமது கண்முன்னே சற்று நேரத்துக்கு முன்னர் வாகன விபத்து ஒன்று இடம்பெற்றது. மோட்டார் சைக்கிள் ஒன்றும் லாரி ஒன்றும் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டன. இருப்பினும் எந்தவித உயிர் சேதங்களும் இதில் ஏற்படவில்லை. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக வரக்காப்புலையிலிருந்து கிறிஸ்டினா ரத்னம்.
சம்பாந்துறையிலிருந்து கொழும்புக்கு வேனில் பயணித்துக் கொண்டிருந்தவர்களே இந்த விபத்தை எதிர்கொண்டுள்ளனர். என்னோட நிறைய மக்கள் பாஸ்போர்ட் எடுக்கிற வேலைகள், அடுத்த உம்ராவுக்குரிய வசதி வாய்ப்புகள் எல்லாம் நான் செய்யறதால என்னோட மக்கள் வந்திருந்தாங்க. அதுல சம்மாந்துறையிலிருந்து நேற்று இரவு, அதாவது 9:30 டைமுக்கு வெளியாகி வந்தோம். 3 வாகனத்தில் மொத்தமாக வந்தோம். பஸ்ஸில் 37 பேர் பயணித்துள்ளனர். அவர்கள் பிலியந்தலை பொல்கசோபிட பிரதேசத்தில் இருந்து சோமாவதி தூபிக்கு யாத்திரை சென்று கொண்டிருந்தனர். நாம் வரும்போது வேன் ஒன்று தவறான திசையில் முன்னோக்கி பயணித்தது. எமது சாரதி பஸ்ஸை ஓரமாக செலுத்த முற்பட்ட போதிலும் வேன் நேராக வந்து மோதியது. இந்த விபத்து தொடர்பில் வரக்காப்புல போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். வேன் சாரதியின் பாதுகாப்பற்ற செயற்பாட்டினால் இந்த மரணங்கள் இடம்பெற்றுள்ளமை விசாரணையினூடாக தெரிய வந்துள்ளது. டிசம்பர் மாதத்தில் மாத்திரம் வீதி விபத்துகளில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த சனிக்கிழமை கண்டி கொழும்பு பிரதான வீதியில் நெலுந்தெனிய உடக்கும்புர பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் 4 உயிரிழப்பு. கொத்மலை வெதமுள்ள பிரதேசத்தில் லொரியொன்று விபத்துக்குள்ளானதில் பெண் ஒருவர் பலி. கண்டி யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் கல்வடுவாகம பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் 2 பெண்கள் உயிரிழப்பு. கல்நெய்வ பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் 2 வயது சிறுமியொருவர் பலி. மினுவாங்குடை அனுலேபல பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் 2 உயிரிழப்பு. இந்த வருடத்தில் மாத்திரம் 2453 விபத்துகள், அதனால் 2642 பேர் உயிரிழந்துள்ளதாக வீதி பாதுகாப்பு தொடர்பிலான தேசிய சபை தெரிவிப்பு. கொழும்பு மாநகர முதல்வர் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். கொழும்பு மாநகர சபையில் நடைபெற்ற இந்த ஊடக சந்திப்பின் போது கடந்த 20ஆம் தேதி நடைபெற்ற வெளிநாட்டு கலைஞர் ஒருவர் கலந்து கொண்ட இசை நிகழ்ச்சி தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. அந்த இசை நிகழ்ச்சியின் ஏற்பாடு தொடர்பில் எதனையும் கூற முடியாது. ஏனென்றால் அவ்வளவு மோசமான விதத்தில் அதனை ஏற்பாடு செய்துள்ளனர். 35,000 ரூபாய் கட்டணம் செலுத்தி நுழைவுச்சீட்டை பெற்றுக் கொண்டவர்களுக்கு ஆசனம் ஒன்றை வழங்க முடியாத ஒரு குழுவினரை இதனை ஏற்பாடு செய்துள்ளனர். இதன் சீரியல் இலக்கம் 7750 ஆகும். எனினும் நாம் வழங்கியுள்ளது 7000 ஆகும். அத்துடன் சுமார் 700 நுழைவுச்சீட்டுகளை களவில் அச்சிட்டுள்ளனர். அழைப்புதல் என்று ஒன்றை அச்சிட்டுள்ளனர். அதனை 10,000 ரூபாவிற்கு பெற்றுள்ளனர். எனது அதிகாரி ஒருவரை அனுப்பி அதனை பெற்றுக் கொண்டேன். அதற்கு வித வரையையும் செலுத்தவில்லை. 7,000 என நமக்கு கூறிவிட்டு மெழுதிகமாக 3000 அச்சிட்டுள்ளனர். அதன் மூலம் நமக்கு 29 மில்லியன் ரூபாய் வரி கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு நம்முடன் பேச முடியும். அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நிறுவனத்துக்கு எமது மாநகர சபை எந்த நிகழ்ச்சிக்கும் அனுமதி வழங்காது என்பதை தெளிவாக கூற வேண்டும். கொடுக்கல் வாங்கலை மாநகர சபையுடன் தீர்த்துக் கொள்ளாவிடின் அந்த நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வோம் என்பதை கூற விரும்புகிறேன். සල්ලි ගෙව්වත් අපි අසාදුලේ ගැන ගත කරනවා. අපිට යම් කිසි ආකාරයක වැරද්දක් කරලා තියෙනවා. අපිට අපිව නොමග යවලා අපිට කරපු වංචාවට බලපත්‍රයක් දෙන්න මොකද මින් ඉදිරියට මේ වගේ ඉවෙන්ට්ස් කරන කට්ටියටත් මේක හොඳ පාඩමක් වෙන්න ඕනේ කියන එකයි අපිට. நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடு. மேலும் சில உள்நாட்டுச் செய்திகள். எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு உறுப்பினர்கள் சிலர் கொழும்பில் இன்று ஊடகவியலாள சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் சிலரின் பங்கேற்புடன் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று இன்று காலை 10 மணிக்கு நடைபெற உள்ளதாக அறிவித்த போதிலும் ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற உள்ளதாக கூறிய இடத்திற்கு உதய அமன்பில மாத்திரமே வருகை தந்திருந்தார். இதன்போது அவர் தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தியதோடு 1 மணித்தியாலத்துக்கும் அதிக நேரம் தாமதித்து ஊடக சந்திப்பு ஆரம்பமானது. இந்த ஊடக சந்திப்பு 1 மணித்தியாலமும் 15 நிமிடங்களும் தாமதித்த போதிலும் உங்களின் பொறுமை தொடர்பில் நான் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊடக சந்திப்பில் நானும் டலஸ் அழக பெருமவுமே கலந்து கொள்ளவிருந்தோம். எனினும் திடீர் சுகவீனம் காரணமாக டலஸ் அழக பெரும வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். அதனால் வேறு சில உறுப்பினர்களை இணைத்துக் கொள்வதற்கு நான் முயற்சித்தேன். அதுவும் வெற்றியளிக்கவில்லை. ஒரு உறுப்பினர் மாத்திரம் பின்னர் பிரசன்ன ரணவீர அங்கு வருகை தந்தார். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியாக நாம் தனியாக செல்வதா என தீர்மானிப்போம். நாம் விலகுவோமா இருப்போமா என்பதற்கு அப்பால் தேர்தல் ஒன்று நடைபெறவுள்ளது. கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்.
சந்தேக நபரை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தியதை அடுத்து எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீதவான் AMM ரியாலினால் விளக்கமறியல் உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பெர்ராஜசிங்கத்தின் கொலை தொடர்பிலான விசாரணைகளுக்காக பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முன்னாள் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான பிரதீப் மாஸ்டர் என அழைக்கப்படும் எட்வின் சில்வா, கிருஷ்ணானந்த ராஜா மற்றும் கஜன் மாமா எனப்படும் கனநாயகம் ஆகியோரும் தொடர் விசாரணைகளின் பொருட்டு தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கல்வி அமைச்சின் கல்வி வெளியீட்டு திணைக்களத்தினால் தயாரித்து விநியோகிக்கப்பட்டுள்ள தரம் 6 தொடக்கம் தரம் 11 வரையிலான சைவநெறி பாடப்புத்தகங்களில் வெளிப்படையான பிழைகள் காணப்படுவதாக அகில இலங்கை இந்து மாமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. பிழைகள் திருத்தப்படும் வரை மாணவர்களுக்கு அவற்றை விநியோகிப்பதை நிறுத்துமாறு வலியுறுத்தி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு முறைப்பாட்டு கடிதம் ஒன்று இந்து மாமன்றத்தினால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இம்முறை அச்சிடப்பட்டுள்ள சைவநெறி பாட புத்தகங்களில் வெளிப்படையான பிழைகள் காணப்படுவது கல்விமான்களால் கண்டறியப்பட்டுள்ளதாக அகில இலங்கை இந்து மாமன்றம் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிழைகளுடன் கூடிய இந்த புத்தகங்களை கற்பிப்பதனால் பாரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே நன்கு அறிந்த கல்வியலாளர் குழுக்களினால் புத்தகம் மறுபரிசீலனை செய்யப்பட்டு திருத்தப்பட்ட புத்தகங்கள் விநியோகிக்கப்படுவதை உறுதிப்படுத்துமாறும் கொடுத்த கடிதத்தின் மூலம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரசாங்கம் அனுமதி அளித்தால் சிறந்த புத்திஜீவிகளை கொண்டு புத்தகங்களில் உள்ள பிழைகளை திருத்தி பரிசீலனை செய்து திருத்திய வரைவினை அரசாங்கத்திற்கு கையளிப்பதற்கு தயாராக உள்ளதாகவும் அகில இலங்கை இந்து மாமன்றத்தினால் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கடிதத்தின் பிரதிகள் கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம், மீள்குடியேற்றம், புனர்வாழ்வு, இந்து மத விவகாரம் மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் DM சுவாமிநாதன், தேசிய சகவாழ்வு கலந்துரையாடல் மற்றும் அரச கர்மமொழிகள் அமைச்சர் மனோ கணேசன், ராஜாங்க கல்வி அமைச்சர் ராதாகிருஷ்ணன், எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் ஆகியோருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பொது அமைப்புகளுக்கு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு ஒன்று ஏறாவூர் பிரதேச செயலக மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண சபையின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு உறுப்பினர் MS சுபைர் கலந்து கொண்டிருந்தார். அரசியல் இன்று ஊடகத்துக்கு மாத்திரம் காட்டப்படுகின்ற ஒரு துறையாக மாறி இருக்கின்றது. ஒரு நீண்டகால செயற்திட்டங்கள் அவரிடத்தில் இருக்கவில்லை. இன்று சில முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் காலத்திற்கு காலம் பல சமூக உரிமை கோஷம் போட்டுக்கொண்டு இன்று அவர்கள் சமூகத்தின் மத்தியிலே இன்று அவர்கள் சமூக உரிமை பற்றி அவர்கள் பேசுகின்றார்கள். இந்த அரசியல் தலைவர்கள் செய்கின்ற இந்த உரிமை போராட்டத்தில் நம்பகத்தன்மை மிக குறைவாக காணப்படுகின்றது. அதிலே நீங்கள் மிக விழிப்பாக இருக்க வேண்டும். அதை பெரிதுபடுத்தி அவர்கள் தன்னுடைய அரசியல் கட்சிகளை வளர்ப்பதற்காகவும் தன்னுடைய அரசியல் இருப்பை பலப்படுத்திக் கொள்வதற்காகவும் இந்த நாட்டிலே தேசிய நலனையும் இந்த நாட்டில் இருக்கின்ற இன உறவையும் சீரழித்து அவர்கள் தங்களுடைய கட்சிகளை வளர்ப்பதில் அவர்கள் முனைப்பு காட்டுகின்றார்கள். இன்று பாருங்கள், அந்த கரையோர மாவட்டம் என்று எல்லா தேர்தல் காலங்களும் பேசி இன்று அந்த கரையோர மாவட்டம் இன்று எம்எல் மத்தியிலிருந்து அளிக்கப்பட்டிருக்கின்றது. வடபுல முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு அவர்கள் இன்று அரசியல் ஆர்ப்பாட்டங்களும் இன்று அரசியல் கையெழுத்துக்களும் என்று அவர்கள் அலைந்து திரிகின்றார்கள். இந்த உரிமை கோஷங்களில் எந்த அளவு உண்மை இருக்கின்றது, அது பேசப்பட வேண்டிய இடம் எது? அது ஒன்று பாராளுமன்றத்திலே பேசப்பட வேண்டும், அல்லது ஆளுகின்ற ஆட்சியிலே பங்காளிகளாக இருக்கின்ற அந்த அரசாங்கத்திடம் பேச வேண்டும். இதையெல்லாம் விட்டுவிட்டு இன்று சமூக வலைத்தளங்களில் அந்த தலைவர் சீறி பாய்ந்தார். ஜனாதிபதியுடன் கொஞ்சம் நின்று போங்கள் என்று ஜனாதிபதி கூறினார். இன்று சமூக வலைத்தளங்களில் இன்று மிக கேவலமாக தலைமை என்று கூறிக்கொள்கின்றவர்கள் மிக கேவலமாக நடக்கின்ற சம்பவங்களை பார்க்கின்ற போது மிகவும் கவலையாக இருக்கின்றது. வறிய மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்கும் நிகழ்வு ஏறாவூர் அல் முனீரா பாலிகா மகா வித்தியாலயத்தில் நேற்று நடைபெற்றது. இப்பொழுது ஒரு தேசிய அரசாங்கம் அமைந்துவிட்டது. அந்த தேசிய அரசாங்கத்தின் பங்காளர்களாக நாங்களும் இருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே அந்த தேசிய கீதத்தை நான் உற்று கேட்டு அதிலே இருந்து வருகின்ற ஒரு வரியை பார்ப்போம். யாமெல்லாம் ஒரு கருணை அணை பயர்ந்த இனிய செய்களெனவே இடர் உரு பிளவுகள் தமை அறவே இலதென நீக்கிடுவோம் என்று அந்த வரிகள் வருகின்றது. அதன் காரணமாகத்தான் எங்களுடைய வேற்றுமைகள் கூடின, நாமெல்லாம் ஒருவருக்கொருவர் முரண்பட்டோம், பெரிய இரத்த ஆறு ஓடியது, முள்ளிவாய்க்காலிலே அது போய் முடிந்திருக்கிறது. இனியாவது இந்த தேசம் விழித்துக் கொள்ளாதா? இனியாவது இங்கிருக்கின்ற மக்கள் ஒன்றாக சேர்ந்திட மாட்டார்களா என்கின்ற ஆதங்கம் பல நல்ல உள்ளங்களிலே இப்பொழுது எழுந்திருக்கிறது. 56 சிங்களம் மட்டும் சட்டம் இலங்கையிலே அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது அப்பொழுதெல்லாம் நாங்கள் தமிழ் பேசும் மக்கள் என்றுதான் கூறுவோம். வறிய மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்கும் நிகழ்வு ஏறாவூர் அல் முனிரா பாலிகா மகா வித்தியாலயத்தில் நேற்று நடைபெற்றது.
தேர்தல் காலங்களில் மக்களை நோக்கி வீசப்படும் வாக்குறுதிகள் தேர்தல் நிறைவு பெற்றதன் பின்னர் புறக்கணிக்கப்படுவது மலையகத்தில் தொடர்கதையாகவே உள்ளது. நுவரெலியா பிரதேச சபைக்குட்பட்ட நானோயா டெஸ்ட்போர்ட் தோட்ட மக்கள் தாம் வாழும் குடியிருப்புகள் தொடர்பில் இவ்வாறான அவதானத்தையே வெளியிடுகின்றனர். சின்ன சிறுசை வச்சுக்கிட்டு மழை காலம் வந்தா சட்டியும் பானையும் தூக்கி வச்சு தண்ணியை தூக்கி ஊத்திக்கிட்டு வீடை கழுவிக்கிட்டு தொடச்சிக்கிட்டு அந்த ஈரத்துல படுக்கிறோம், எந்திரிக்கிறோம், பிள்ளைங்க ஊத்துல கடந்து சாகுது. இதெல்லாம் நாங்க இவ்வளவோ சொல்லிட்டோம், யாரும் இதை கவனிக்கிறதுக்கு இல்லைங்க. மக்கள் வாழும் லயன் குடியிருப்புகளின் கூரைகள் மிகவும் மோசமான நிலையில் காணப்படுவதுடன் இதன் காரணமாக இங்கு குடியிருக்கும் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். குறித்த லயன் அறைகளுக்கான கூரை மாற்றப்பட்டு 50 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் கூரைகளின் நிலை நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமராக்களில் இவ்வாறு பதிவாகியது. எலெக்ஷனுக்கு வரேன்னு சொல்றாங்க. ஒருத்தர் இந்த மாதிரிக்கு வர நேரம் மட்டும் வராங்க, மற்ற நேரம் வரதில்லை. எலெக்ஷன் வாங்கி முடிஞ்ச கைக்கு அவங்கவுங்களோட இது கார் பங்களா இதைத்தான் பார்க்குறாங்க. எங்கள் ஏழை இது யாருமே பார்க்கறது இல்லை. மலையில் நினைஞ்சிக்கிட்டு படுக்க வசதி இல்லாமல், ஸ்கூல் போகிறதுக்கு வசதி இல்லாமல் பெரிய அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம். மழை காலங்களில் லயன் அறைகளில் வெள்ளம் நிறைவதால் தாம் அயலவர் உறவினர் வீடுகளை நோக்கி அடைக்கலம் தேடுவதாக இந்த மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். ரெட்டு தான் நாங்கள் விரிச்சிருக்கோம், ரப்பர் சீட் தான் விரிச்சுக்கிட்டு இருக்கோம். காற்று மழை வந்தாலும் பெரிய கஷ்டத்துல தான் நாங்கள் வாழ்கிறோம். வீசும் குளிர் காற்றிலும் மழையின் தாக்கத்திலும் குழந்தைகளும் பாடசாலை மாணவர்களும் முதியோரும் தமது காலத்தை கழித்து வருகின்றனர். நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு பங்களிப்பை வழங்கும் மலேக மக்களின் நிலை தொடர்பில் உறுதிமொழிகளை மட்டும் வழங்காது ஆக்கப்பூர்வ முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது அத்தியாவசியமானதே. யாழ் வலிகாமம் வடக்கு மற்றும் வலிகாமம் கிழக்கு பகுதிகளில் படையினர் வசம் இருந்த 701.5 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவிக்கின்றார். காணிகள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் அறிந்ததை அடுத்து தமது காணிகளை பார்வையிடுவதற்காக பெரும்பாலான மக்கள் இன்றைய தினம் சென்றிருந்தனர். நமது மாவட்டத்தின் தெல்லிப்பளை பிரதேச செயலர் பிரிவு மற்றும் கோப்பாய் பிரதேச செயலர் பிரிவுகளில் 701.5 ஏக்கர் காணிகள் மக்களினுடைய பாவனைக்காக விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. காங்கிரஸ் துறை தெற்கு, பழவீவன் காமம் வடக்கு, தையிட்டி தெற்கு ஆகிய பிரிவுகளிலே 113.5 ஏக்கர் காணியும், பலாலி தெற்கு, பலாலி கிழக்கு, பலாலி வடக்கு ஆகிய பிரிவுகளிலிருந்து 255 ஏக்கர் காணிகளும் மற்றும் வளலாய் பிரிவிலே 133 ஏக்கர் காணிகளுமாக மொத்தமாக 701.5 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. இதிலே மொத்தமாக கோப்பாய் பிரதேச செயலர் பிரிவினுடைய எல்லா காணிகளும் தற்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விடுவிக்கப்பட்ட காணிகளில் நேற்று அலுவலர்கள் சென்று பார்வையிட்டிருக்கின்றார்கள். அத்துடன் பொதுமக்களும் சென்று பார்வையிட்டிருக்கிறார்கள். இந்த காணிகள் ஏற்கனவே பாதுகாப்பு படையினராலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே மக்கள் குடியேறுவதற்கான நடவடிக்கைகள் விரைவில் எடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட இருக்கின்றன. உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்பட்ட வலிவடக்கு மற்றும் வலிக்கிழக்கில் விடுவிக்கப்பட்டுள்ள தமது காணிகளை மக்கள் இன்றைய தினம் பார்வையிட்டதுடன் அவர்களது காணிகளில் இருந்த வீடுகள் உடைக்கப்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்தனர். 2010ஆம் ஆண்டு நாங்கள் பக்கத்து கோயிலுக்கு வந்து பார்க்கும்போது இந்த எமது பகுதியில் உள்ள வீடுகள் காணப்பட்டது. ஆனால் இப்போது வரும்போது எங்களோட எல்லா வீடுகளும் உடைக்கப்பட்டு அத்திவாரங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு அந்த அத்திவாரங்களுக்கு மேலே புதிய அந்த சைனா கட்டிடங்கள் கட்டப்பட்டு 6 கட்டிடங்களுக்கு மேற்பட்டு சகல வீடுகளும் இல்லாமல் ஆக்கப்பட்டு ராணுவ குடியிருப்பு செய்யப்பட்டு இருப்பது அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. வீடு கிடந்த இடம் தான் கிடக்கு, கட்டுறம் ஒன்றும் இல்லை, வேலி ஒன்றும் இல்லை, வேலியெல்லாம் இறக்கி போட்டணும், ஒழுங்க அகட்டி இருக்கணும், அகட்டி போட்டு கிடக்கு. மற்ற நேர வார ஒழுங்க சரியா இருக்குது. மற்ற எங்களுக்கு 4 பக்கம் சுத்தவர 4 பக்கம் ஒழுங்கா இருக்கு. நடதான் எங்கள்கிட்ட காணி விட்ட இடம் சந்தோஷம், விட்டதே பெரிய புண்ணியம். அது என்னமாவது கிடைச்சிது, இதுவும் கிடையாம இருந்திருக்குமே. இனி நாங்கள் கட்டிய போயிட்டு எங்களால் இயலாது வந்து பார்த்து கொண்டு போக வேண்டியான். நேற்றைய தினத்திலிருந்து இந்த வலிகாமம் வடக்கு உயர் பாதுகாப்பு வலயங்கள் சிறு பகுதி விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே கடந்த காலத்தில் இருந்த மஹிந்த ராஜபக்சனுடைய அரசாங்கம் விடுவிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த அந்த நிலப்பரப்புகள் தான் தற்பொழுது விடுவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் குறிப்பாக இந்த எங்களுடைய அந்த இடம்பெயர்ந்த மக்கள் இருக்கிற நிலம்புரி நிலையங்கள் இருக்கிற மக்களுடைய காணிகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. அவர்கள் தொடர்ந்தும் நிலம்புரி நிலையங்களில் வாழ்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கின்றது. தற்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கிற பிரதேச
வருஷம் ஏறத்தாழ 600 ஏக்கர் விடுவிக்க சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் தற்பொழுது அந்த விடுவிக்கப்பட்ட பிரதேசங்கள் அளப்பதற்கான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதன் பின்புதான் உண்மையான காணியின் அளவுகள் தெரிய வரும். ஆனால் மக்கள் பலரும் இங்கு ஏமாற்றத்துடன் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய பெரும்பாலான மக்களின் குடியிருப்புகள் அனைத்துமே உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் தான் அடங்குகின்றது. இந்த மயிலிட்டி, தையிட்டி, பலாலி போன்ற பிரதேசங்கள் உடனடியாக விடுவிக்கப்படணும். ஏனென்றால் அங்கு இருக்கிற மக்கள் தான் இடம்பெயர்ந்து இந்த நலம்புரி நிலையங்களிலும் தனியார் வீடுகளிலும் 25 வருஷங்களாக தொடர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த விடப்பட்டது கூட சரியான தகவல்கள் வெளியில விடப்படவில்லை. பிரதேசத்தை சரியா இனம் காண முடியாம இருக்கின்ற 25 வருஷமா காடுகள் எல்லாம் மூடப்பட்டு இருக்கு. அந்த சமூகம் எந்த இடம் விடுபட்டது, சரியா விடுபட்ட பிரதேசம் என்ன, அல்ல மக்கள் எதுக்கு வர போகலாம், சரியான ஒரு அறிவித்தலும் இல்ல, பதிவுகளை மேற்கொள்ள சொல்லி ஒரு அறிவித்தல் இல்ல. இதேவேளை ராணுவத்தினர் நிலை கொண்டுள்ள காணிகளை விடுவித்து உரிமையாளர்களிடம் கையளிக்கப்படுவது தொடர்பில் ராணுவ ஊடக பேச்சாளரிடம் நாம் வினவினோம். காணிகள் விடுவிக்கப்படுவது தொடர்பில் இதுவரை தமக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என ராணுவ ஊடக பேச்சாளர் ஜெயநாத் ஜபேர நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். கொரோனாவை நகரசபை தலைவர் ரவீந்திர உதயசாந்தவை எதிர்வரும் 14ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை தொடர்பாவது 10:45 பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். விளையாட்டுத்துறை பணிப்பாளர் நாயகத்தின் செயற்பாடுகளை கேள்விக்குட்படுத்தி அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தின் பிரதிகள் ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அமைச்சரின் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கிரிக்கெட் நிறுவன தேர்தலில் வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்பட்ட மற்றும் நிராகரிக்கப்பட்ட சந்தர்ப்பங்களில் விளையாட்டுத்துறை அமைச்சர் செயற்பட்ட விதம் குறித்து திருப்தி அடைய முடியாதென அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க கூறுகிறார். கடந்த 15 வருட காலத்தில் கிரிக்கெட் நிறைவேற்றுக் குழுவை பிரதிநிதித்துவப்படுத்தாத காரணத்தை கருத்தில் கொண்டு வேட்புமனுக்கள் சிலவற்றை நிராகரித்துள்ள பணிப்பாளர் நாயகம் அந்த நிபந்தனைகளை நிறைவேற்றிடாத மற்றொரு தரப்பினரின் வேட்புமனுக்களை ஏற்றுக்கொண்டுள்ளதாக அமைச்சர் அர்ஜுன ரணதுங்கவின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுத்துறை பணிப்பாளர் நாயகத்தின் செயற்பாடுகளால் நல்லாட்சியின் நோக்கம் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் இந்த தீர்மானம் குறித்து பரிசீலனை நடத்தப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். கிரிக்கெட் நிறுவன தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிட கடந்த 15 வருட காலத்தில் 2 வருடங்கள் கிரிக்கெட் நிறைவேற்றுக் குழுவினராக செயற்பட்டிருக்க வேண்டும் என விளையாட்டுத்துறை சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதால் அதற்கு மதிப்பளித்து தாம் உபத்தலைவர் பதவிக்கு போட்டியிட தீர்மானித்ததாகவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அந்த விவரங்களுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.